Hi friends, my name is Sendil. Welcome to our channel English Space Asaya. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. ஸோ இன்னைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான டாபிக் தான் நான் சொல்லிக் கொடுக்க போறேன். எப்பவுமே நான் இங்கிலீஷ் சொல்லி தரும்போது எனக்குள்ள ஒரு தாட் இருக்கும். எப்பவுமே நம்ம லைஃப் ஈவெண்ட்ஸோட அதோட மேட்ச் பண்ணி தான் படிக்கணும். நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களோட மேட்ச் பண்ணி நம்ம இங்கிலீஷ் கத்துக்கும் போது இன்னும் சூப்பரா புரியும். ஸோ திரும்பவும் நான் சொல்றேன், இங்கிலீஷ் இஸ் நாட் அ சப்ஜெக்ட். ஸோ அது ஒரு பாடம் கிடையாது, அது ஒரு அழகான ஒரு மொழி, அவ்வளவுதான். ஓகேவா? தமிழ் மொழி மாதிரி இங்கிலீஷ் ஒரு மொழி. அது மாதிரி தான் நம்ம கத்துக்கணும், மனப்பாடம் பண்ணி நம்ம கத்துக்க கூடாது. அந்த வகையில இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான டாபிக் சொல்லி தர போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் நிறைய தெரிஞ்சுப்பீங்க. கடைசியா உங்களுக்கு டெஸ்ட்டும் இருக்கு, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இன்னைக்கு நான் என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா நம்ம இந்த கேள்வியை தமிழ்ல கேட்கறது உண்டு. நேத்து பார்ட்டி நடந்துச்சாமே, நல்லா என்ஜாய் பண்ணியா? ஆமா, நான் அந்த பார்ட்டியை செம்மையா என்ஜாய் பண்ணேன். நேத்து படத்துக்கு போனீங்களே ஃப்ரெண்ட்ஸ் கூட, என்ஜாய் பண்ணியா? ஆமா, நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். ஓகே. நேத்து போய் கடையில போய் பிரியாணி சாப்பிட்டீங்களாமே, நல்லா என்ஜாய் பண்ணியா? ஆமா, நான் என்ஜாய் பண்ணேன். ஷாப்பிங் போனீங்களாமே, என்ஜாய் பண்ணியா? ஆமா, நான் என்ஜாய் பண்ணேன். இல்லப்பா, நான் என்ஜாய் பண்ணல, ஏன்னா எனக்கு ட்ரெஸ்ஸே கிடைக்கல, எனக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். பாத்தீங்களா? பொதுவா இந்த என்ஜாய் அப்படிங்கிறது அது ஒரு வேர்ப், அது எல்லாத்துக்குமே தெரியும். இதுக்கான சரியான அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனுபவித்தல். ஓகே. ஒரு பார்ட்டி இருக்கு அப்படின்னா, நான் நல்லா அந்த பார்ட்டி என்ஜாய் பண்ணேன், அனுபவித்தேன், ஸோ சந்தோஷமா நான் இருந்தேன், என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோம். பாத்தீங்களா? அதுதான். ஓகேவா? ஸோ இந்த என்ஜாய் அப்படிங்கிற இந்த ஒரு சின்ன வார்த்தையை இங்கிலீஷ்ல நம்ம யூஸ் பண்றதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கு. எல்லாமே சூப்பரான ரூல்ஸ் தான், ஒன்னா சொல்லித்தரேன். ஓகே, நீங்களே என் கூட சேர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. நான் நடுவில் கேள்வி கேட்டேன் அப்படின்னா நீங்க ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? கமெண்ட்ல ஆன்சர் சொல்லணும். பிகாஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ரூல். ஸோ என்ஜாய் அப்படிங்கிற அந்த வேர்ப் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறமா வர்றது ஆப்ஜெக்ட் இருக்கணும். ஸோ திஸ் இஸ் த ரூல். ஓகே. ஸோ இப்போ ஒரு கொஸ்டின், டிட் யூ என்ஜாய் த பார்ட்டி? நீங்க நல்லா பார்ட்டி என்ஜாய் பண்ணீங்களா? சந்தோஷமா இருந்தீங்களா? ஓகே, என்ஜாய் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போ இதுக்கு நான் ஒரு பதில் எழுதுறேன், இது கரெக்டா தப்பா அப்படிங்கறத நீங்க தான் சொல்லணும். ஓகே. ஸோ இதுக்கு ஒரு பதில் இருக்கு. எஸ், yes, I enjoyed. Okay. Question பாருங்க, இங்க pastல இருக்கு. Did you enjoy the party? Yes, I enjoyed. இது கரெக்டா தப்பா? இது கரெக்ட்னா கரெக்ட்னு சொல்லுங்க. கிராமர் படி இது கரெக்ட்னா கரெக்ட்னு சொல்லுங்க, தப்புன்னா தப்புன்னு சொல்லுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. Is this correct? No, it is incorrect. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த என்ஜாய் அப்படிங்கிற அந்த வேர்ப் வரும்போது அதுக்கப்புறமா கண்டிப்பா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கணும். ஆப்ஜெக்ட் இல்லாம இருக்கக்கூடாது. நீங்க என்ஜாய், எஸ் ஐ என்ஜாய்ட், நான் என்ஜாய் பண்ணேன். எதை என்ஜாய் பண்ணீங்க? ஒண்ணு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, ஐ என்ஜாய்ட் த பார்ட்டி அப்படின்னு சொல்லலாம். ஐ என்ஜாய்ட் த பார்ட்டி அப்படின்னு சொல்லலாம். அதை விட ஷார்ட்டா நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் ஐ என்ஜாய்ட் இட். ஓகே. ஸோ ஐ அப்படிங்கிறது இந்த இடத்துல சப்ஜெக்ட். ஸோ என்ஜாய்ட் இஸ் அ வேர்ப், இட் இஸ் an ஆப்ஜெக்ட். ஓகே. ஸோ என்ஜாய்ங்கிற வேர்ப் அதுக்கப்புறமா கண்டிப்பா இட் இருக்கணும். ஸோ இட் மட்டும் கிடையாது, நீங்க அந்த இடத்துல இப்படியும் சொல்லிக்கலாம், ஐ என்ஜாய்ட் த பார்ட்டி. இது சொன்னாலும் தப்பு கிடையாது. ஓகே. இப்போ நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கட்டுமா? Did you enjoy the lesson? நீங்க பாடம், நம்ம ஒரு பாடம் எடுக்கிறோம், நீங்க என்ஜாய் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். இப்போ நீங்க எப்படி சொல்லலாம்? எஸ் ஐ என்ஜாய்டுன்னு சொன்னா தப்பு. எஸ் ஐ என்ஜாய்ட் இட் அல்லது எஸ் ஐ என்ஜாய்ட் த லெசன். ஒரு கச்சேரி நடக்குது. ஓகேவா? கச்சேரிக்கு இங்கிலீஷ்ல என்னது? கான்சர்ட். கான்சர்ட் அப்படின்னா கச்சேரி. ஓகே. கான்சர்ட்னா கச்சேரி. Did you enjoy the concert? நேத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க கச்சேரிக்கு போயிருக்கீங்க. ஓகே. இன்னொருத்தர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, இன்னைக்கு கேட்கிறாரு, நீங்க கச்சேரி நல்லா என்ஜாய் பண்ணியாப்பா அப்படின்னு கேட்கிறாரு. Did you enjoy the concert? நீங்க இப்ப சொல்றீங்க, ஆமா நான் என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு சொல்றீங்க. எப்படி சொல்லுவீங்க? Yes, I enjoyed it அல்லது Yes, I enjoyed the concert. Enjoyed ஓட நம்ம நிப்பாட்ட கூடாது. You should mention
தி ஆப்ஜெக்ட் வந்து நீங்க கண்டிப்பா அந்த இடத்துல போட்டு ஆகணும். அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். டிட் யூ என்ஜாய் த பர்த்டே பார்ட்டி? பர்த்டே பார்ட்டி வந்து நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? எஸ், ஐ என்ஜாய்ட் இட். கண்டிப்பா ஒரு ஆப்ஜெக்ட் வரணும், அதை மட்டும் நீங்க மறந்துடாதீங்க. ஓகே, ஈஸியா இருக்கா? ஸோ என்ஜாய்க்கு அப்புறமா வரக்கூடியது ஒரு ஆப்ஜெக்டா இருக்கணும். ஓகே, அடுத்து செகண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வந்து ஒரு ரூல். ஸோ செகண்ட் ரூல், இப்போ நான் வந்து இங்க சென்டென்சஸ் நான் எழுதி போட போறேன். எது கரெக்ட் அப்படிங்கறத நீங்க சொல்லணும். ஓகே, ஐ என்ஜாய் ரீடிங். I enjoy to read. Okay, so here I have written two sentences. இங்க பாருங்க, இந்த ரெண்டுலயுமே வந்து enjoy அப்படிங்கிற அந்த verb வருது. Okay, so which one is correct? கமெண்ட்ல சொல்லுங்க. I enjoy reading. எனக்கு வந்து வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். I enjoyed reading a book. எனக்கு புத்தகம் வாசிப்பது மிகவும் பிடிக்கும். I enjoyed reading stories. கதைகள் படிப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும். I enjoy to read. எனக்கு படிப்பதற்கு மிகவும் பிடிக்கும். ரெண்டுல எது கரெக்ட்? which one is correct? ஃபர்ஸ்ட் ஒன்னா இல்ல செகண்ட் ஒன்னா? கமெண்ட்ல சொல்றீங்க. சில பேர் ஃபர்ஸ்ட்னு சொல்றீங்க, சில பேர் செகண்ட் சொல்றீங்க. which one is correct? let me tell you the answer. The first one, I enjoy reading. okay, so grammatically எது கரெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா first one. second one is incorrect. ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா என்ஜாய்க்கு அப்புறமா வந்து கண்டிப்பா ஜெரண்ட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஜெரண்ட் அப்படின்னா அந்த ஐஎன்ஜியில் இருக்கணும் கண்டிப்பா. ஓகே, ஸோ ரீடிங், வாட்சிங். எனக்கு படம் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். ஐ என்ஜாய் வாட்சிங் மூவிஸ். எனக்கு சமைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ என்ஜாய் குக்கிங். எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது ரொம்ப பிடிக்கும். ஐ என்ஜாய் டாக்கிங் டு மை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இங்கிலீஷ் பேசுறது ரொம்ப பிடிக்கும். ஐ என்ஜாய் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். Got it? So எனக்கு வந்து பாட்டு கேட்கறது ரொம்ப பிடிக்கும். I enjoy listening to music. இந்த மாதிரி டூ போட்டு சொல்லக்கூடாது, கண்டிப்பா ஜெரண்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும். அப்போ என்ஜாய்க்கு அப்புறமா வரக்கூடியது கண்டிப்பா எதாத்தான் இருக்கணும்? ஜெரண்டா தான் இருக்கணும். ஜெரண்டா ஒண்ணும் கிடையாது, ஐஎன்ஜி. ஒரு verb கூட ஐஎன்ஜி சேர்ந்து இருக்கணும். ஓகே, I enjoy reading. I enjoy walking. நடந்து போறது ரொம்ப பிடிக்கும். ஓகே, I enjoy வாட்சிங் மூவிஸ். இந்த மாதிரி நீங்க வந்து சொல்லிட்டே போகலாம். ஓகேவா? ஸோ கண்டிப்பா ஐஎன்ஜி ஃபார்ம்ல தான் இருக்கணும். ஸோ டு ரீட் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஐ என்ஜாய் டு ரீட் புக்ஸ் அப்படின்னு சொன்னா தப்பு. ஐ என்ஜாய் ரீடிங் புக்ஸ். அப்போ இந்த ரெண்டு ரூல் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ரூல், என்ஜாய்க்கு அப்புறமா வர்றது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கண்டிப்பா வரணும். இந்த மாதிரி நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஐ என்ஜாய்ட் அப்படின்னு நம்ம நிப்பாட்டக்கூடாது. ஒன்னு ஆப்ஜெக்ட் வரணும். ஸோ ஐ என்ஜாய்ட் த பார்ட்டி அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஸோ அதே மாதிரி செகண்ட் ரூல், என்ஜாய் அதோட நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது, அல்லது டூலாம் வரக்கூடாது. இதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஜெரண்ட் வரலாம், ஒன்னு ஆப்ஜெக்ட் வரலாம். ஓகே, ஸோ ஒன்னு ஆப்ஜெக்ட் வரும். இது தப்பு, இந்த சென்டென்ஸ் வந்து தப்பு. ஸோ ஒன்னு வந்து இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஐஎன்ஜி வரலாம். நெக்ஸ்ட் ஒரு ரூல், நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு 3 ரூல்ஸ் இருக்கு, அதையும் பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஹியர் ஐ ஹாவ் ரிட்டன் 2 sentences. ஆன்சர் பண்ண ரெடியா இருக்கீங்களா? I enjoyed myself at the party. ஸோ நான் வந்து பார்ட்டியில் நான் என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு சொல்றதை இப்படி சொல்றோம். I enjoyed myself at the party. இது கரெக்டா தப்பா? ஸோ you can compare this sentence with this one. I enjoyed at the party. Which one is correct? Tell me. I enjoyed myself at the party. I enjoyed at the party. Do you think this one is correct? இதுதான் கரெக்டா, ரெண்டாவதா ஃபர்ஸ்டா? The correct one is the first one. This one is incorrect. ஏன் அப்படின்னா இந்த என்ஜாய் இதுக்கப்புறமா வரக்கூடியது it should be reflexive pronoun. இந்த மாதிரி prepositionsலாம் வந்து வராது. ஓகே, ஸோ இந்த என்ஜாய் அப்படின்னு வரக்கூடிய இந்த வேர்புக்கு அப்புறமா வரக்கூடிய வார்த்தை எதா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா reflexive pronoun. ஓகே, ஸோ இதுக்கு இங்கிலீஷ்ல ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் பேர் வச்சிருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இங்க பாருங்க, ஐ அப்படிங்கிறது இந்த இடத்துல சப்ஜெக்ட். ஸோ மை செல்ஃப் அப்படிங்கிறத வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்றாங்க. இது நீங்க ஆப்ஜெக்ட் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் நீங்க. காரணம் என்ன அப்படின்னா
சப்ஜெக்டும் ஒரே தான், ஆப்ஜெக்டும் ஒரே தான். ஓகே, டூயரும் ஒருத்தர் தான், ரிசீவரும் ஒருத்தர் தான், ரெண்டுமே ஒரே இது இருக்கு பாத்தீங்களா. இதுக்கு பேர் தான் வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்றோம். இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மள நாமளே வந்து கொஞ்சம் ஒரு ஹைப் கொடுத்து சொல்றதுக்கு, ஒரு எம்பசிஸ் பண்ணி சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். இங்க பாருங்க, ஐ என்ஜாய்ட் மை செல்ஃப். நானே பார்ட்டில ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஓகே, ஸோ ஐ என்ஜாய்ட் மை செல்ஃப் அட் த பார்ட்டி. இதே இது அவன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஹீனா என்ன வரும்? He enjoyed himself at the party. அவளே பார்ட்டில ரொம்ப என்ஜாய் பண்ணா. She enjoyed herself at the party. அவங்களே பார்ட்டில ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. They enjoyed themselves at the party. நாங்களே ரொம்ப என்ஜாய் பண்ணோம் பார்ட்டில. We enjoyed ourselves at the party. ஓகே, ஸோ ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் அப்படிங்கிறது என்னன்னா, சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் வந்து ஒருத்தர் தான். ஓகே, வார்த்தைகள் தான் வந்து மாறுபடும். அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். இப்படிதான் நம்ம சொல்லணுமே தவிர இப்படி சொல்லக்கூடாது. ஐ என்ஜாய்ட் அட் த பார்ட்டி அப்படின்னு சொன்னா தப்பு. ஸோ நான் என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா யூ ஹாவ் டு யூஸ் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். ஐ என்ஜாய்ட் மை செல்ஃப். அவன்னா ஹீ என்ஜாய்ட் ஹிம்செல்ஃப். அதுக்கேற்ற மாதிரி வரும். they enjoyed not themselves. அந்த மாதிரி கண்டிப்பா நீங்க வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் டெஸ்ட் இருக்கு. ஸோ ப்ராக்டிஸ்க்கு ஒரு சில சென்டென்சஸ் கொடுப்பேன். அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆன்சர் பண்றதுக்கு. இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதா? கடைசியா இன்னும் 2 ரூல்ஸ் தான் இருக்கு, அதையும் பார்த்துடலாம். ஸோ த லாஸ்ட் ஒன், நான் வந்து மொத்தம் வந்து 5 ரூல்ஸ் சொன்னேன். ஸோ 4 ரூல்ஸ் தான். ஓகே, ஸோ இங்க வந்து 2 சென்டென்சஸ் நான் எழுதியிருக்கேன். இதுல எது கரெக்ட்? ஐ என்ஜாய்ட் த ஷோ. I enjoyed of the show. Which one is correct? I enjoyed the show correctா? இல்ல I enjoyed of the show அப்படிங்கிறது. ஒரு ஷோ நடக்குது, எது கரெக்ட்? நான் அதை என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு சொல்றதுக்கு. ஓகே, so which one is correct? Tell me. அமைதியா இருக்காதீங்க. Which one? The first one is correct. Second one is incorrect. ஏன் அப்படின்னா, இந்த என்ஜாய்டுக்கு அப்புறமா இந்த மாதிரி ப்ரெப்போசிஷன்ஸ் வராது. ஆஃப், இன், ஆன், அட் அந்த மாதிரிலாம் எதுவுமே வரக்கூடாது. ஆப்ஜெக்ட் வரலாம். ஓகே, சம்டைம்ஸ் நவுன். ஏன்னா ஆப்ஜெக்ட்னா என்னது? ரிசீவர் ஆஃப் அன் ஆக்ஷன். ஒரு ஆக்ஷனோட ரிசீவர் தான் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ ஐ என்ஜாய்ட். எதை என்ஜாய் பண்ணோம்? த ஷோ. ஐ என்ஜாய்ட் த மூவி. ஐ என்ஜாய்ட் த பார்ட்டி. ஓகே, ஐ என்ஜாய்ட் த கான்சர்ட். இதுக்கெல்லாம் பொதுவா இட் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணலாம். So if someone asks you, did you enjoy the show? Did you enjoy the show? Show வந்து நீங்க என்ஜாய் பண்ணீங்களா அப்படின்னு கேக்குறாங்களே. Yes, I enjoyed it. ஆமா, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். Got it? ஈஸியா இருக்கா? ஓகே, சோ அப்ப என்ன ரூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த என்ஜாய்க்கு அப்புறமா எந்த ஒரு ப்ரெப்போசிஷனும் வரக்கூடாது. So no preposition. That's it. Very simple. அப்போ என்ஜாய்ங்கிற வார்த்தையை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? ஸோ என்ஜாய்க்கு அப்புறமா ஆப்ஜெக்ட் வரணும் கண்டிப்பா. ஐ என்ஜாய்ட், அதோட நம்ம நிப்பாட்டக்கூடாது. ஐ என்ஜாய்ட் இட். இட் வந்து பொதுவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, காமனா எல்லாத்துக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த என்ஜாய்க்கு அப்புறமா வந்து ஜெரண்ட் ஃபார்ம் வரலாம். ஜெரண்ட் ஃபார்ம்னா என்னது? ஐ என்ஜாய் ரீடிங். ஐ என்ஜாய் ரைட்டிங். ஐ என்ஜாய் ரைட்டிங் போயம்ஸ். எனக்கு வந்து போயம் எழுதுறது ரொம்ப பிடிக்கும். ஐ என்ஜாய் ரைட்டிங் ஆர்டிகல்ஸ். எனக்கு வந்து கட்டுரைகள் எழுத ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி அந்த ஐஎன்ஜி ஃபார்ம்ல கண்டிப்பா வரலாம். அதுக்கப்புறம் என்ஜாய்க்கு அப்புறமா வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் வரலாம். ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் வரலாம். அதே மாதிரி என்ஜாய்க்கு அப்புறமா எந்த ஒரு ப்ரெப்போசிஷன்ஸ் வரவே கூடாது. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ரூல்ஸ் டு யூஸ் என்ஜாய், த வெர்ப் என்ஜாய். ஈஸியா இருக்கா? இவ்வளவுதாங்க. சோ இப்போ நான் சொல்லி கொடுத்ததுல இருந்து உங்களுக்கு குவிஸ். நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. ஆனா எல்லாருமே எல்லா क्वेश्चंसக்கும் கரெக்டா ஆன்சர் பண்ணணும். ஓகே, நான் நம்புறேன் நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க அப்படின்னு. சோ ரெடியா இருக்கீங்களா? ஓகே, சோ ஐ ஹேவ் ரிட்டன் 7 சென்டென்சஸ். ஓகே, சோ இந்த சென்டென்சஸ்ல இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸை நீங்க வந்து கண்டுபிடிக்க போறீங்க. ஓகே, என் கூட சேர்ந்து நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. பாஸ் பண்ணி வச்சுட்டு கூட ஆன்சர் பண்ணிட்டு நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரைட். ஸோ ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன், டிட் யூ என்ஜாய் டு த மியூசிக்? டிட் யூ என்ஜாய் டு த மியூசிக்? மியூசிக்கை நீ என்ஜாய் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இதுல என்ன தப்பு இருக்கு?
Did you enjoy to the music? கரெக்டா தப்பா? எது தப்பு இருக்கு? So this sentence is incorrect. என்ன mistake அப்படின்னா தேவையில்லாம இந்த preposition வராது. Okay? So no preposition. After the word enjoy, after the verb enjoy, don't use any preposition. Did you enjoy the music? Next, we enjoyed to visit Chennai. நாங்க வந்து சென்னையை விசிட் பண்ணதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸோ விசிட் அப்படிங்கிறது என்னது? அதுவும் ஒரு வேர்ப் தான். ஸோ என்ஜாய்ட் அப்படிங்கிறது ஒரு வேர்ப் தான். ஸோ இந்த மாதிரி வேர்ப் வரும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஜெரண்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இங்க வந்து டு வராது, டு விசிட்டும் வராது. இங்க என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விசிட்டிங், ஐஎன்ஜி போடணும் நீங்க. ஓகே, we enjoyed visiting Chennai. சென்னையை நாங்க வந்து விசிட் பண்ணதுல ரொம்ப நாங்க என்ஜாய் பண்ணோம். we enjoyed visiting Paris. we enjoyed visiting குற்றாலம். குற்றாலம் போனதுல நாங்க ரொம்ப என்ஜாய். விசிட்டிங்னா அதை போய் விசிட் பண்றது, பாக்குறது. ஓகே, ஸோ என்னோட தாத்தா பாட்டியை வந்து பார்த்ததுல நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஸோ we enjoyed visiting our grandparents. grandparentsனா தாத்தா பாட்டி. ஓகே, நெக்ஸ்ட், ராமு என்ஜாய்ஸ் டு பிளே கிரிக்கெட். இதுல என்ன தப்பு இருக்கு? ராமு என்ஜாய்ஸ், ஏன் எஸ் போட்டிருக்கோம்? பிரசன்ட் டென்ஸ்ல வேர்ப் கூட எஸ் போடுவோம். இந்த மாதிரி நேம் வந்தா இது கரெக்ட் தான். இதுக்கு அடுத்தீங்க பாருங்க, பிளேங்கிறது ஒரு வேர்ப் தான், ஆனா டு பிளே அப்படின்னு இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? இத ராமு என்ஜாய்ஸ், குட், நிறைய பேர் சூப்பர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. பிளேயிங், ஜெரண்ட் ஃபார்ம். ஓகே, டோன்ட் சே லைக் திஸ். பிளேயிங். ராமு என்ஜாய்ஸ் பிளேயிங் கிரிக்கெட். நெக்ஸ்ட், இப்போ வந்து நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ டிட் யூ என்ஜாய் த ட்ரிப்? டிட் யூ என்ஜாய் த ட்ரிப்? நீங்க வந்து ட்ரிப் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? எஸ், ஐ என்ஜாய்ட் அப்படின்னு சொன்னா தப்பு. இப்போ என்ன சொல்லுவீங்க? எஸ், ஐ என்ஜாய்ட் இட். ஓகே, ஸோ இட் வந்து காமனா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூ ஹாவ் டு ஆட் இட். ஏன்னா ஆப்ஜெக்ட் இல்லாம நம்ம இப்படி ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஒன்னு ஆப்ஜெக்ட் வரும் அல்லது ஐஎன்ஜி ஃபார்ம் வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் ஆர் ஐஎன்ஜி ஃபார்ம் ஏதாவது ஒன்று வரணும். அது பிளாங்கா இருக்கக்கூடாது. என்ஜாய்ட் அப்படின்னு நம்ம நிப்பாட்டக்கூடாது. ஓகே, யூ என்ஜாய்ட் வாட்? நம்ம என்ன என்ஜாய் பண்ணோம்? ஜஸ்ட் யூ ஹாவ் டு ரெப்ரசென்ட் இட். நெக்ஸ்ட், ஐ என்ஜாய்ட் ஃப்ரம் மை ஹாலிடே. I enjoyed from my holiday. If someone asks you, okay, so did you enjoy your holiday? From அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு preposition. Okay, just you have to remove it. தேவையே இல்லை. ஸோ இதை நம்ம எடுத்துடலாம். I enjoyed my holiday. நான் என்னோட விடுமுறையை நான் என்ஜாய் பண்ணேன், அனுபவித்தேன். நெக்ஸ்ட், ஓகே, ஸோ இப்போ வந்து தேங்க்ஸ். யாருக்கோ வந்து தேங்க்ஸ் சொல்றீங்க. ஒரு கச்சேரி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதுக்கு வந்து நாங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்றீங்க. Yes, we enjoyed at the concert. இது கரெக்டா தப்பா? ஸோ இதை வந்து நீங்க ரெண்டு விதமா சொல்லலாம். ஒன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேங்க்ஸ். ஸோ மற்றவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க, கச்சேரி அரேஞ்ச் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க. தேங்க்ஸ், we enjoyed the concert அப்படி சொல்லலாம். அல்லது நாங்க கச்சேரியில ரொம்ப என்ஜாய் பண்ணோம், ரொம்ப எம்பசிஸ் பண்ணி சொல்றதுக்கு தேங்க்ஸ், we enjoyed ourselves. ஓகே, so reflexive pronoun. We enjoyed ourselves at the concert. இதுவும் கரெக்ட் தான். அப்படி இல்லைன்னா நீங்க இந்த அட்டை தூக்கிடணும். இப்போ ourselves போடலன்னா இந்த அட்டை தூக்கிடலாம். We enjoyed the concert. ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் வரும். Okay, so we have two answers for this. Thanks, we enjoyed ourselves at the concert. அப்படி இல்லைன்னா நீங்க அட்டை ரிமூவ் பண்ணிடணும். Thanks, we enjoyed the concert. Next one, the last one. Did you enjoy the lesson? இந்த பாடம் உங்களுக்கு, நீங்க உங்களுக்கு என்ஜாய் பண்ணி கத்துக்கிட்டீங்களா? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். Did you enjoy the lesson? This lesson? So yes, I enjoyed அப்படி நீங்க சொல்லுவீங்களா? இல்லனா yes, I enjoyed it. ஆமா, நாங்க அதை என்ஜாய் பண்ணி கத்துக்கிட்டோம். என்ஜாய் பண்ணீங்களா? இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? உங்களோட ஃபீட்பேக் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சிம்பிளா இருந்ததா? இந்த என்ஜாய்ங்கிற இந்த ஒரு வேர்புக்கே வந்து இவ்வளோ ஒரு
மீனிங் இருக்கா, ஐ மீன் இந்தந்த இடங்கள்லாம் யூஸ் பண்ணலாம், இந்தந்த இடங்கள்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இவ்வளோ இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி ரொம்ப ஆழமா நான் வந்து இங்கிலீஷை வந்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். உங்க வேலை என்னன்னா, ஒரே ஒரு வேலை தான் நீங்க பண்ண போறீங்க, ப்ராக்டிஸ். இதை தவிர வேற எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ ஐ வில் பி வித் யூ, டோன்ட் வரி. உங்களால வந்து இங்கிலீஷ் நீங்க சூப்பரா பேச முடியும். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கிற நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா? இருக்கு இல்லையா? ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நீங்க சூப்பரா இங்கிலீஷ்ல பேசலாம். ஸோ இந்த லெசனை நீங்க என்ஜாய் பண்ணி கத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். ஓகே, ஒரே ஒரு கொஸ்டின் தான், ரொம்ப ஈஸியானது. ஐ என்ஜாய் blank வெரி மச். ஓகே, எனக்கு வந்து பாட்டு பாடுறது ரொம்ப பிடிக்கும், நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடுவேன். ஸோ சிங் வருமா, டு சிங் வருமா, சிங்கிங் வருமா? ஸோ இந்த பிளாங்க்ல என்ன வரும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி, ஓகே, ஸோ அவங்க கூட சேர்ந்து இந்த என்ஜாய் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, ரைட். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.